மாறன் வீரா சீரியல் ஆகஸ்ட் 23 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிருந்தா வந்துட்டு மாறனை கட்டிப்பிடிச்சி, மாமா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இத்தனை நாள் நான் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன், ஆனால் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு இப்போ தான் புரியுது, என்னைய மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ட்டு பிருந்தா கட்டிப்பிடிச்சி அழுகிறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு பிருந்தா, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு பிருந்தா சொல்கிறாங்க, இல்லை மாமா, நீங்கள் அக்காவை அவ்வளோ காதலிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களை போய் அக்கா தப்பாக நினச்சிக்கிட்டே இருக்காங்களே, இங்கே பாருங்கள், நான் இப்பயே போய் அக்கா கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை உன் அக்கா கிட்ட சொல்லி சால்வ் பண்ணுறதா இருந்தா நான் இந்நேரம் வந்துட்டு சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொல்லாமல் இருக்கேன், நீ இல்லை இடையில போயிட்டு சொல்லிடாத அப்படின்னு. இது கேட்டுட்டு பிருந்தா அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சும் என்னால் உதவி பண்ண முடியலை அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல பிருந்தா, கிளம்பு அப்படின்னு சொல்ல பிருந்தா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம சூர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, என்ன பண்ணுறதா இருக்குது அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீரா கிட்டே என்னுடைய காதலை சொல்லி போராடி பார்த்தேன், அவள் கடைசி வரைக்கும் ஒத்துக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு. அப்போ சூர்யா கேட்குறாங்க, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, கண்டிப்பாக வீரா இதுக்கு மேலேயும் என் காதலை ஒத்துக்க போகிறது கிடையாது, அவகிட்ட என்னுடைய சாரியை கொடுத்து இதையாவது கட்டிக்கோன்னு சொன்னேன், ஆனால் அதையும் அவள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா, கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் மறந்துடுவேன், ஆனால் அந்த அரவிந்தன் மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு இவ கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறாளே, அதை நினச்சா கவலையாக இருக்குது. அந்த அரவிந்தன் வேறு, நான் ஜோக்கர்னு வேற அவனை ரொம்ப திட்டிட்டேன், அவன் கண்டிப்பாக இனியை ரொம்ப கிண்டல் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்ல. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நம்ம சூர்யாவை காமிக்கிறாங்க. சூர்யா வந்துட்டு நேராக வீரா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு வீரா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மாறன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, என்ன உன்னையும் அந்த மாறன் மாற்றிட்டானா அப்படின்னு. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, என்னை மாற்றலாம் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன், ஒரு 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயும் மாறன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுட்டு, ஆனால் இத்தனை நாளே நீ மாறன் கூட இருக்க, ஆனால் அவனை பற்றி உனக்கு சுத்தமாக புரியலையே அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் அண்ணன் சாகுக்கு காரணமானவன் அவனை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னால் நிம்மதியாக கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா, அவனை ஒவ்வொரு செகண்டும் பார்க்கும் பொழுது இவனால் தானே என் அண்ணன் செத்தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், கண்டிப்பாக மாறனை கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக என் அண்ணன் என்னை மன்னிக்கவே மாட்டான், அதனால் நான் கண்டிப்பாக மாறனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இதுதான் ஃபைனல் முடிவு அப்படின்னு. அப்போ சூர்யா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நந்தினி ஓடி வராங்க. நந்தினி நேராக நம்ம வீரா கிட்ட ஓடி வந்து, நீங்கள் தானே கல்யாணம் பொண்ணு, தயவு செஞ்சு அந்த அரவிந்தை கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போ நந்தினி கிட்ட சூர்யா கேட்குறாங்க, நீ யாருமா அப்படின்னு. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, நான் தான் அரவிந்தோட முதல் காதலி, அவனால் நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க, அவன் சரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு நம்ம வீரா பக்கத்தில் இருக்க மாறனை பார்க்குறாங்க. மாறன் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம வீரா நேராக நந்தினியை பார்த்து, என்ன மாறன் உன்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டானா அப்படின்னு. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க, இதுக்கும் அந்த மாறனுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, உங்களை கல்யாணம் பண்ண காரணம் என்னன்னா சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணுறான், கண்டிப்பாக சொத்துக்காக உன் குடும்பத்தையே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான், தயவு செஞ்சு அவனை நம்பாத அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம வீரா வந்துட்டு மாறனை கூப்பிட்றாங்க. மாறன் அங்கேருந்து வந்ததோட வீரா நேராக மாறன் கிட்ட, உனக்கு அசிங்கமாக இல்லையா, எவ்வளோ ஒருத்தியை கூட்டிகிட்டு வந்து இப்படி நடிக்க சொல்லியிருக்க அப்படின்னு. அப்போ மாறன் கேட்குறாரு, என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பார்த்தியா, இவன் கர்ப்பமாக இருக்கேன்னு வந்து சொல்கிறா, அதுக்கு காரணம் அரவிந்தன் சொல்கிறா, இதெல்லாம் இப்படி தான் சொல்லிக் கொடுப்பியா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை, இங்கே பாருமா, யாருமா நீ, ஏற்கனவே நான் பல பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ வேறையா அப்படின்னு. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை, என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த அரவிந்தன் என்னை ஏமாற்றிட்டான், தயவு செஞ்சு நம்புங்க, அந்த அரவிந்தனை நம்பாதீங்க அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா இல்லையா, இல்லாத குழந்தை மேலே சத்தியம் பண்ணுற, இங்கே பாருங்கள்,
மரியாதையாக இந்த இடத்த விட்டு போருங்க. இன்னைக்கு எனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கும், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம வீரா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மாறன் அதிர்ச்சியாகி நேராக அந்த நந்தினி கிட்ட, நந்தினிமா நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்க, நந்தினி சொல்கிறாங்க, நான் சொல்கிறது சத்தியமான உண்மை சார். அந்த அரவிந்தன் நல்லவனே கிடையாது. வீராவை கல்யாணம் பண்ண போகிற காரணம் என்ன தெரியுமா? சொத்துக்காக தான். வீராவை கல்யாணம் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கிட்டு வீராவை கொடுமைப்படுத்தி காசு இன்னும் வாங்குறது தான் அவங்களுடைய திட்டமே. தயவு செஞ்சு அந்த அரவிந்தன் நம்பாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ இங்கே இரு, நான் போயிட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன், அவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு. இது கேட்டு நந்தினியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. மாறன் நேராக ராமச்சந்திரன் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம மாறன் போயிட்டு நேராக அவங்க அப்பா கிட்ட, அப்பா ஒரு முக்கியமான விஷயம் வாங்க அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரனும் நேராக மாடிக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கு முன்னாடியே அந்த அரவிந்த் நேராக ஒரு ரவுடிகளுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், அந்த நந்தினி இன்னும் மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கா, அவளை எப்படியாவது கடத்திடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த 2 ரவுடிகளும் நேராக அந்த நந்தினி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. நந்தினி பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவுடிகளை பார்த்ததோட ஓட போகிறாங்க. அப்போ அந்த 2 ரவுடிகளும் நந்தினியோட தலையில் கட்டையால் அடித்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. நந்தினி மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. அப்போ நந்தினியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராரு. வந்து பார்த்தா நந்தினியை காணும். அப்போ மாறன் சொல்கிறாரு, அப்பா ஒரு முக்கியமான பொண்ணு உங்களை பார்க்குறதுக்காக நின்னா அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, யாருடா அது, என்னடா புலம்புற, எனக்கு வேலை இருக்குது, இங்கே பாரு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அப்பா நான் குடிக்கவே இல்லைப்பா, நம்புங்க அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, சரி ஓகே, நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம மாறனுக்கு ஒரே சந்தேகம், அந்த பொண்ணு எங்கே போயிருப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சூர்யா நேராக மாறனை வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்ம மாறன் சொல்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னாச்சுன்னு சொல்லு, அந்த நந்தினியை கண்டுபிடிச்சியா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அந்த நந்தினியை யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சூர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம வள்ளி அங்கேருந்து வந்துட்டு, மாறா நீ என்ன பண்ண போகிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ மாறன் நடந்தது எல்லாம் சொல்ல, இதை கேட்டுட்டு வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, நீ வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணாத, அதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை, ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணம் நிப்பாட்டியே ஆகணும், நீ அந்த வீராவுக்கு தாலி கட்டிரு, கண்டிப்பாக உன்னைய ஒரு நாள் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, அவள் கண்டிப்பாக என்னை கொலை குற்றவாளி மாதிரி பாப்பா அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவள் உன்னை மன்னிச்சிருவா, கொஞ்ச நாள் ஆக ஆக உண்மையெல்லாம் தெரிய வரும், ஸோ அப்போ கண்டிப்பாக வீரா உன்னைய மன்னிச்சிருவா அப்படின்னு. அப்போ சூர்யா அந்த தாலியை எடுத்து நம்ம மாறன் கையில் கொடுக்க, மாறன் அந்த தாலியை பார்த்துட்டு, உனக்கு எப்படி இது அப்படின்னு கேட்க, அப்போ சூர்யா சொல்கிறாங்க, இது எல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்தது தான் அப்படின்னு. அப்போ மாறன் நேராக அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து, அம்மா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறேன், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், நான் செய்கிறது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, வீராவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு மாறன் பாக்கெட்டுக்குள்ளே அந்த தாலியை போட்டுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த அரவிந்தை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ மாறன் போயிட்டு அரவிந்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த் பயப்படுறாரு. அப்போ அரவிந்த் இது வரைக்கும் கண்டது எல்லாமே கனவு. அப்போ மாறன் வராரு. கண்மணி நேராக மாறன் கிட்ட, இங்கே பாரு மாறா, நீ தானே தொண மாப்பிள்ள, இத்தனை நாளும் தொண மாப்பிள்ள அப்படிங்கிறதுக்கு உனக்கு நிறைய மரியாதைகள் பண்ணியாச்சு, இப்போ கடைசியாக மரியாதைகள் பண்ணிடாம இருக்கிறது ரொம்ப தப்பு, இங்கே வா உனக்கு மாலை போட்டு வரேன் அப்படின்ட்டு மாலை போட்டு விடுறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, பாத்தியா கண்மணி, இப்போயே உன் குழந்தைனுக்கு பொண்ணு பார்த்துடலாம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்கிறாங்க, அதுவும் என் கடமை தானே அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. அரவிந்தனும் மாறனும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்தன் சொல்கிறாரு, என்ன மாறா, ஏதோ சொன்ன இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டேன், கடைசியில் பார்த்தியா என்ன நடக்க போகுதுன்னு. இங்கே பாரு, நான் அந்த வீராவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கொண்டு போய் வச்சு கொடுமைப்படுத்த போகிறேன், அந்த வரதட்சணை மேட்டரில் என்னை என்னெல்லாம் பேசினா அவளுக்கு இருக்குது, அதோட நான் உன்னை மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு சே நான் வாங்க போகிற நாய்க்கு ஓம் பேரை தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம மாறன் அமைதியாகவே நிற்கிறாரு. அதுக்கப்புறமா மேடைக்கு போகிறாங்க. அங்கே போனதோட மாறனை அரவிந்தோட நிற்க வைக்கிறாங்க. அப்போ கண்மணி நேராக அந்த ராஜேஷோட அம்மா கிட்ட, பாத்தியா அந்த மாறன் கோமாளி மாதிரி நிற்கிறான், அவனை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது, இன்னும் கொஞ்ச நாளில் அவன் பைத்தியமாக திரிய போகிறான் அப்படின்னு. அப்போ அரவிந்த் நேராக மாறனை பார்த்து, மாறா அந்த தேவதாஸ் இருக்காருல்ல, ஒரு கையில் வந்து நாய் வச்சுக்கிட்டு
தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் நீ இருக்க போகிற அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் அமைதியாகவே இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ராகவன் நேராக வள்ளிக்கிட்ட, அத்தை என்னால் தானே இப்படி ஒரு நிலைமை, மாறன் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகவா, நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, நான் விஷயத்த சொல்லிடவா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். அந்த மாறனுக்கு சொல்ல முடிஞ்சிருந்தா சொல்லியிருப்பான், ஆனால் சொல்லாமல் இருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால் நீ இப்போ தயவு செஞ்சு சொல்லிடாத, இதனால் பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு. மாறன் மேடையில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஐயர் வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நேராக பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வராங்க. வீரா வந்துக்கிட்டு இருக்காங்க. மாறன் வீராவையே பார்க்குறாரு, வீரா மாறனையே பார்க்குறாங்க. அதோட எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் மாறன் எப்படி நம்ம வீராவோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.